செல்வி. அம்மா சொல்லுங்கம்மா. ஏன் பாக்கியா, நான் செல்வி கிட்ட கேட்கவா? என்ன கேட்கணும்? வேண்டாம் அத்தை, வேண்டாம். அக்கா, அம்மா ஏதோ கேட்க வர்றாங்க, நீ ஏக்கா வேணாம் வேணும்னு சொல்ற? அது ஒன்றும் இல்லை செல்வி, நீ கிளம்பு. சரி ஆகாஷ், கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி, போயிட்டு வரேன். வர்றோம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். சரி அமிர்தா, கிளம்பலாம். சரிக்கா. என்னம்மா? மா, இருடா. என்னாச்சு? மா, நீங்க என்ன கேட்க வந்தீங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல ஒன்று இருக்கு, அதை நான் கேட்கலாமா? ஒரு காலத்துல இனியா பாப்பாவும் ஆகாசும் விரும்பினாங்க, ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப அது நடக்கல. விரும்பினவங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்குற இடத்துலையும் அப்ப நான் இல்லை. இப்பதான் என் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கே. வேலைக்காரி செல்வி கலெக்டரோட அம்மாவா ஆயிட்டேன். ஆகாசும் இப்ப சப் கலெக்டரா இருக்கான், சீக்கிரமா கலெக்டர் ஆயிடுவான். கலெக்டர் ஆகாசுக்கு உங்க வீட்டு இனியா பாப்பாவை கொடுப்பீங்களாம்மா? என்னம்மா பண்ற? இருடா. ஆகாசு, ஓ மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, நீ சும்மா இரு. நான் மனசார ஆசைப்பட்டுதேக்கா கேட்குறேன். ஏம்மா, இனியா பாப்பாவை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்வி. நேற்று கூட நான் இது விஷயமா பேசினேன். உன்கிட்டயே எனக்கு இதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இனியாவுக்கு இது 2வது கல்யாணம். மா, அதெல்லாம் பேச்சே இல்லைம்மா. உங்களுக்கும் இனியா பாப்பாவுக்கும் விருப்பம்னா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆகாசு, சரியா? ஹலோ சார். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. உள்ள போங்க. ஓகே சார். வா. வணக்கம் தம்பி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உள்ள வா. வாங்க உள்ள போலாம். வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க.
ஆ, உட்காரு. உனக்கு யாருன்னு தெரியுதுல்ல? ஆமாம்மா. ஜூஸ் எடுத்துக்கோங்க. அமிர்தா, பாட்டி நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? பரவாயில்ல பாட்டி நாப்பா. என்ன பரவாயில்ல? நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன உட்கார வச்சு எல்லா வேலையும் நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப வேலையெல்லாம் நான் பாக்குறேன். கொடுங்க. ஜெனி நான் பாத்துக்கிறேன் அட ஜெனி. கொடுங்க. எடுத்துக்கோங்க. மத்த நாளெல்லாம் தான் நான் சும்மா இருக்கேன். இனியா கல்யாணத்துக்கும் சும்மாவே இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏதாவது வேலை செஞ்சு ஆகணும்னா என் ரூம்ல பூஜை சாமானுக்கு ஐயர் கொடுத்த லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவர் சொன்ன பூஜை சாமான்லாம் சரியா இருக்கான்னு நீ போய் பாரேன். பாட்டி அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டேன். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு. பாட்டி மாப்பிள்ளை வீட்ல இருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்களாம். இப்பதான் செல்வி அக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாமளும் கிளம்பலாமே. ஆ, இனி ரெடி ஆயிட்டாலான்னு தெரியலையே. ரெடி ஆயிட்டா அத்தை. ஏய் ஐயா, என்ன இது? ஐயா, எவ்வளவு அழகா இருக்க. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ் டாடி. சோ நைஸ். ஏன் பாக்கியா, ரிசப்ஷனுக்கு நம்ம வேற ட்ரெஸ் தானே வாங்கணும். இப்ப என்ன இவ இதை போட்டிருக்கா? இது சங்கீத்துக்கு அத்தை. சங்கீதமா? என்ன பாட்டு கச்சேரி இல்லாம இருக்கு? ஆஹா. மா, இப்பெல்லாம் கல்யாணத்துல நிறைய வெரைட்டியா ப்ரோக்ராம் பண்றாங்கம்மா. அதுல இதுவும் ஒண்ணு. எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா. காலையில கல்யாணம், சாயங்காலம் ரிசப்ஷன். ரிசப்ஷன் கூட எல்லாரும் பண்ண மாட்டாங்க. வசதி இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. ம், இனியா, எனக்கும் உங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் பாட்டி. நடந்தப்போ உங்க காலத்து கதை அம்மா காலத்து கதைன்னு பேசிட்டு இருந்தா நேரமாயிடு ஈஸ்வரி. ம், அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு தான் போக முடியும். பரவாயில்லையா? நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் பேரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்களாம். கெஸ்ட் வந்த பிறகும் பொண்ணு வீட்டுக்காரங்க போகலன்னா நல்லா இருக்காது. நம்ம கிளம்பலாமா? இனியா உங்க தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. கிளம்பலாம். ம். ம், வா. தாத்தாவை நீங்க முன்னாடி நின்னு நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம். நீங்க இப்போ சாமியா நின்னு நடத்தி வைங்க. இனியா நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இனிமேலாவது சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா வாழ்த்துங்கப்பா. வா வாப்பா வா. வாங்க. வணக்கம். 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 வணக்கம்.